ஐயா ஐயா உனக்கு இந்தா யார யாரன்னு சொல்லுங்க. யார இருங்க ஐயா அண்ணா அவனை விடுங்க. தலைவா யார மரியாதையா பேசுன? ஏய் இங்க பாருங்க யாரனே மரியாதை பேசுன? யார் அப்படித்தானே பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன மயிலா புடுங்க ஏடா கொள்ள அடிக்கிற கோசை ரப்பில ஒழுங்கா வலிக்குது ஒழுங்கா வலிக்குது. டேய் இங்க வர நீ என் கூட்டத்துக்கு வந்து அடிக்காத அடிக்காத உங்க தொடாத. என் கூட்டத்துக்குள்ள வந்துட்ட, கூட்டத்துக்குள்ள வந்துட்டா பிரபாகரன் பிள்ளைகள் நாகரிகமா உன்னை அனுப்புறான். உங்க அம்மா உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. ஏய் உன்னை உங்க அம்மா பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. டேய் வாயில வாக்கியரிசை போட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன். வாயில வாக்கியரிசை போட்டு அரசியல் வந்திருக்கேன். 10 வருஷம் நத்த விசுவாசம் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டாம். 10 வருஷம் அமைச்சரா இருந்த நத்த விசுவாசம் எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். உங்க இசைக்கு சுப்பையாருக்கு ஒரு ஆளே கிடையாது. விசுவநாதனுக்கு என் பேர் என்னடா போடா. நீங்க எல்லாம் ஒரு ஆளு மயிறு தோணா துருத்தி நேரடியா வர சொல்றா, நேரடியா வர சொல்ற. இதே மாதிரி அவர் வந்து பேச சொல்றா. நான் பேசுறேன். டேய் உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் ஆகுது. உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமையிடல. 40 நாள் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சுட்டு 48வது நாளே மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டு ராஜா என்ன நான் இன்னும் 2 மாசம் இங்க இருக்குன்னா உன் கையில உன் தாலி எடுத்து கையில கொடுத்து போடுவேன். அதெல்லாம் வேற ஆச்சு. ஓத்தால குடிச்ச பாலை இப்ப கக்க வச்சு போடுவேன். நீ யாரா படிச்சு விட்டா நாகரிகமா நினைக்கிற? என்னைய மாதிரி கீழ்த்தரமா இறங்கி பேச யாருமே இல்ல. சாட்டையெல்லாம் என் பங்காளி எல்லாம் சும்மா நான் பேசி மான மரியாதை கெடுத்து போட்டேன். ஆனா என்னன்னா நல்லா படிச்சு விட்டேன், நிறைய படிச்சவன் பேராசிரியர் முனைவர் வழக்கறிஞர் போட்டு விட்டாங்க. அமைதியா போரு. இல்லைன்னா நான் ரொம்ப சல்லிப்பேன். இறங்கி அடிச்சுனா கோத்தம் வைப்பேன். எவனும் தாங்க மாட்டான். பார்த்து மரியாதை இருந்தது. இவர் வந்து சவுடால் பேசுறாரு. டேய் இந்த தொகுதி இந்த மாவட்டம் நாசப்பட்டனே திமுக காரன் அதிமுக இருந்தாலா உனக்கு என்ன வெக்க வருது? உனக்கு இருக்க ரோசத்துல கொஞ்சமாச்சும் அவனுக்கு இருந்தா தும்பப்பூல தூக்கு போற மாதிரி எங்க அக்கா பேசுறான். தும்பப்பூல தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு எங்க அக்கா பேசு. அந்த வளர்ந்தவனுக்கு தும்பப்பூ கூட பெருசா இருக்கு. போய் சாக சொல்லு. இவர் பேசுறாரு. இங்க பாருங்க உங்க என் கையில வச்சிருக்க என்ன தெரியுமா? அவர் பேசினார்ல அந்த உத்தம புத்திரனுடைய வண்டவாளம் தண்டவாளம் இந்த டோக்கன். இப்படி டோக்கன் இங்க ஏர்போர்ட்ல அடைச்சு கொடுக்குற போர்டிங் பாஸ் மாதிரி அழகா அச்சடிச்சு டோக்கன் கொடுக்குறானா. தேர்தல் ஆணையம் காவல்துறை எல்லாமே அவர் சொப்பிடுறீங்க. இத்தனை டோக்கன் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன். இதோட ஒருத்த 60,000 ரூபாய். 2,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ஒரு டோக்கன். 3 டோக்கன் 60,000 ரூபாய். உங்க கண்ணு முன்னாடியே காட்டுறேன். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பார்த்தா போய் காட்டுறா ஈன போல என்னைய வந்து இவன் பேசுறான். ஐயா இத்தனை டிகிரி படிச்ச நான் உண்மையிலே கண்ணீரோட சொல்றேன், வைத்தறிச்சலோட சொல்றேன். என் வாழ்க்கை போனது காரணம் உங்க காவல்துறை போட்ட பொய் வழக்குயா. நான் நல்லா படிச்சு ஒரு தேர்வு எழுதி போயிருந்தா உண்மையிலேயே ஒரு நல்ல அரசு வேலைக்கு போயிருப்பீங்கயா. அரசு வேலையை வாங்கி பேராசிரியர் இருந்திருப்பீங்க. என்னை வேலைக்கு போகாம தடுத்தது உங்களுடைய பொய் வழக்குயா. நான் முல்லை பெரியார் அன்னைக்கா போராடும் போது கோசம் போட்டின்றவனுக்கா தூக்கி கொண்டே என்னை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு சொன்னாங்க நான் கோசம் போட்டு எனக்கு அப்ப முழுமையா தெரியாது. கேஸ போட்டீங்க. ஆனா என் மேல உண்மையிலேயே நான் பேசினதுக்காக குரல் நான் போட்ட கோசத்துக்காக கேஸ் போட்டுனா பரவாயில்லைங்கய்யா. தவறா பொய் வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கை முடிக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என் படி முடிஞ்சு. ஆனா நல்ல வேலை படிச்சு அதனால தப்பிச்சுக்கிட்டேன். படிக்காம ஒருவேளை ஒரே டிகிரிட முடிஞ்சிருந்தேன்னு வச்சுங்களேன். நானும் விஜய் ரசிகராவோ அல்லது திமுகவில எங்கனையா ஒரு இடத்துல கோஷம் போட்டு ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு திரிசா பின்னாடி கை தட்டிட்டு எதிர்காலத்தில் திரிசா சின்னாயின்னு கூப்பிட்டுக்கிட்டு தர்மதாயே சின்னமாவே அப்படி நீங்க எழுதி வச்சுக்க. விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும் அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள நீ திரிசாவை சின்னமானு கூப்பிட நிலமா வராட்டி எழுதி வைடா. திரிசாவை சின்னமானு 10 வருஷம். நீ இன்னைக்கு இங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூத்தியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூத்தியா வச்சாலும் கடைசி முட்டு கொடுத்தேன் ஜாவ. 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசாவை சின்னாயின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னமானு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும். மேடல பேசிட்டேன் திரும்ப என்ன கேஸ போட்டுறாதீங்க. ரொம்ப தூரத்துல 300 கிலோமீட்டர் வந்துருக்கீங்க. கேஸ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை. உங்க மேல ஒரு பிரைவேட் கேஸை போட்டு மனித உரிமை ஆலயத்துக்கு இழுத்துட்டு போய் உங்க வேலை இறக்கிடுவேன். ஒன்னா அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டேன். ஐயா சாமி கோல கும்பிட நினைக்கிறியா? சமாதானமா போகணும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை கேஸ போட்டீங்கன்னா நீங்க எத்தனை கேஸ் போறீங்களோ அத்தனை கேஸுக்கு மேல கேஸ் போடுங்க. வேணா எங்க ஊர் டிஎஸ்பில கோகுல கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எங்க ஊர் டிஎஸ்பி நான் இந்த பேரோட சொல்றேன். இந்த துணிச்சல் எவனுக்குமே வராது. எங்க ஊர்ல டிஎஸ்பி கோகுல கண்ணன் திண்டுக்கல் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னை பல சித்திரவதைப்படுத்தினாரு. நான் எதை விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சாரு. நான் டே 1ல இருந்து என்னை எப்ப அவர் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண கொண்டு போனாரோ அப்ப ஜட்ஜி கிட்ட வச்சு, அப்ப மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வச்சு, அப்ப வச்ச கம்ப்ளைண்ட் அடுத்து மனித உரிமைகள் பாதை வரையும் போற வரையும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கேஸ் எப்படி நான் வழக்கறிஞருக்கு படிச்சது சும்மா பொழுதுபோக்கு. எங்க அண்ணன் நெல்லை சிவான மாதிரி வழக்கறிஞராவே தொழில் செய்யறதுக்கு படிச்சுன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வேற வழி இல்ல. நான் பிஹெச்டி முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன். அண்ணன் சொன்னாரு தேர்தல் ஐயா நத்த வச்சு குத்தி விட்டாரு. 1-2 கேஸ்னா சமாளிக்கலாம். 1-2 கேஸ்னாக்க ஃபீஸ் கொடுக்கலாம். அப்ப எங்க சீனியர் அண்ணா சார்னு ஒருத்தர் அவர் தான் என்ன எல்லாமே நடத்துவாரு. நான் சொல்லுவேன் சார் இப்படி கிராஸ் எக்ஸாமின் பண்ணிருந்தா நல்லா இருக்கும், இப்படி குறுக்கு சார் இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் பார்த்துட்டு வெறுத்து போய் என்னடா எனக்கே ஆலோசனை சொல்றேன், நீங்களே வக்கீலுக்கு படிச்சிருங்க சார் உங்க கேஸ்க்கு அதே சரினார். ஓ இதுவும் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கறிஞர் போய் படிச்சு இன்னைக்கு வழக்கறிஞரா இருக்கேன். எல்எல்பி முடிச்சுட்டு எல்எல்எம் கிரிமினல் லா படிச்சிருக்கேன்.
காரணம் வழக்கறிஞரா வேலை பார்த்து சம்பாதிக்கல ராஜா. என் வழக்க காப்பாத்துறதுக்கு என் மேல வழக்கு போட்ட காவல்துறை கடைசி ஏண்டா இவனை தொட்டோம். திருநள்ளாறு சனீஸ்வரனும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவங்களும் ஒண்ணு. திருநள்ளாறு சனீஸ்வரன் ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பாரு, நீ போய் தொட்டாதே பிரச்சனை. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் நடமாடும் சனீஸ்வரன் கிட்டக்க வந்தாலே உங்களுக்கு தான் பிரச்சனை. மட்டும் தெரிஞ்சுக்க ராஜா, இன்னைக்கு காக்கி சட்டை போட்டிருக்க உங்களுக்கு சம்பளமும் வரும் கிம்பளமும் வரும். ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ ஆளுங்கட்சிக்காரர் நினைச்சா உங்க சம்பளத்தை கட் பண்ணலாம், ஆனா கிம்பளத்தை கட் பண்ண முடியாது. சம்பளம் இல்லாட்டி கிம்பளத்தை வச்சு பொழப்ப ஓட்டிடலாம். ஆனா நாங்க வரையில நீங்க ரிட்டையர் ஆயிருவீங்க, பென்ஷன் மட்டுமே. அந்த பென்ஷன்ல கை வச்சோம்னு வச்சுக்க சோத்துக்கு சிங்கி தாண்டி. அதனால நாங்க உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, காவல்துறை அதிகாரிகள் இசைக் ராஜா மாதிரி இந்த சிங்கம் படத்தை பார்த்துட்டு முறுக்கிக்கிறது ஆம்ஸ் காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. நீங்க நான் உங்கள்கிட்ட சொல்றது, அந்த அவரை இதுல பனை ஏரிய ஒருத்தரை வந்து நீங்க சுட்டு கொண்டீங்களா, அவர் டக்குன்னு ஒரு பேர் வரல, ஆலங்குளத்துல சுட்டு கொண்டீங்கல்ல. இதே மாதிரி எங்க அண்ணன் சீமான் பனைமரத்துல ஏறி கல் இறக்குனாரு. சரியான ஆம்பளை சுட வேணாம், நீ வேற சுற்றின்னு மட்டும் சொல்லிப்பாரு. ஒரு ஸ்டேஷன் இருக்கு பத்தியா, நீ எந்த ஸ்டேஷன் சொன்னியா அந்த ஸ்டேஷன் செங்க சகலா பிரிச்சிட மாட்டாங்க எங்க ஆளுங்க. உன் ஸ்டேஷனை சொல்லிடு, சீமான சுடுவின்னு சொல்லிட்டு வெளியிலப்பா. உங்க முன்னாடி தானே, உங்க முன்னாடி துண்டறிக்கை அடிச்சு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து காவல்துறை அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி கல் இறக்குனாரு எங்க அண்ணன். இன்னைக்கு சுட்டது மாதிரி வந்து சுட சொல்லு. சுடுறோம் சொன்ன காவல்துறை அந்த நபரும் இருக்க மாட்டார், ஒரு யூனிஃபார்ம் இருக்காது, அந்த காவல்துறை காவல் நிலையம் இருக்காது. ஆகவே நாங்க உங்கள்கிட்ட சொல்றது, இந்த பிள்ளையார் கோயில் பூசாரி பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறவன் இவன்டையே உங்க வீரத்தை எல்லாம் காட்டணுமே தவிர நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்ட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க. நாங்க உங்களை உயிரா நேசிக்கிறோம். காவல்துறை எங்க வீட்லயும் காவல்துறை இருக்கு, எங்க வீட்லயும் ஆசிரியர் இருக்காங்க, எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. நாங்க எல்லாத்தோட வலியும் உணர்வோம், கஷ்டத்தையும் உணர்வோம். உங்களுடைய கஷ்டத்தையும் நாங்க எங்க இடத்துல இருந்து பார்க்க மாட்டோம், உங்க இடத்துல இருந்து பார்ப்போம். உங்க இடத்துல இருந்து நாங்க காவல்துறையுடைய கஷ்டம் என்ன, தாசில்தாரோட கஷ்டம் என்ன, ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாருடைய கஷ்டம் என்ன, விஓஓ எல்லாருடைய கஷ்டம் என்னன்றத நாங்கள் உங்கள் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள். ஆகவே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்ட்ட மத்தவங்கள மாதிரி நடக்காதீங்க. நாங்க கடைசியா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், ஐயா காவல்துறை நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு போடுவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் மீது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது வழக்கு போடாதீங்க. காரணம், அரசியல் என்ற சாக்கடையை சுத்தம் செய்ய நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியின் மூலமா இளைஞர் பட்டாளம் வந்திருக்கு. இந்த இளைஞர் பட்டாளத்தையே நீங்க யாரோ ஒருத்தனை சந்தோஷப்படுத்தணும், ஆளுங்கட்சி, முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, எதிர்கட்சி, இவங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு காரணத்துக்காக நீங்க போடுற ஒரு எஃப்ஐஆர் எங்களுடைய இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்கிறோம். அதுக்கப்புறம் மனித வெடிகுண்டா மாறுறது உங்க கையில இருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனா இருக்குது உங்க கையில தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்யவும் சொல்லல. சட்டம் படிச்சவன் சட்டத்தை தெரியும், மனித வெடிகுண்டா மாறுன்னு சொல்ல மாறுவாங்கன்னு சொல்றேன். அதை நாங்க சொல்லல, எங்க கட்சிக்காரல யாராவது ஒருவர் மாறுவார், உங்களை மாற்றுவார். காலில் சுட்டிங்கல்ல, அவரை 2 காலையுமே சுட்டுட்டீங்க, அவர் திரும்ப வந்து பணமரம் ஏறுவாரா, என்ன செய்வார் நீங்களே சொல்லுங்க. இங்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களை திருத்துவதற்கு தான், தவறுகளை தடுப்பதற்கு தான் காவல்துறையை தவிர தவற செய்ய விட்டு அல்லது தவறு செய்யறவனுக்கு ஆதரவா இருந்து உண்மையிலே போராடக்கூடியவர்கள் மேல பொய் வழக்கு போடுறதுக்கு இல்ல. ஆகவே காவல்துறை சமுதாயத்திடம் நாங்கள் அன்பாக வேண்டுவது, நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான கட்சி, உங்களுக்காக இந்த இடத்தில் இருந்து போராடுறோம். நீங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாக்க நினைக்கிறீங்க, நாங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாத்து சட்டத்தின் பால் கூட்டம் நடத்தி சட்டத்தின் பால் கட்சி நடத்துறோம். எங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய வாக்கு வேணும். நான் இவ்வளவு தூரம் பேசின காரணம், நீங்க தபால் ஓட்டை எங்களுக்கே போடணும்னு சொல்லிடுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஆகவே மறந்துடாம காவல்துறை அதிகாரிகள், ஏன்னா எங்க வீட்லயும் என் தம்பி இருக்கான், எஸ்ஐயா இருக்கான், அதை திட்டுவேன். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களை திட்டல வையல ஏசல. நாங்க இவ்வளவு நேரம் பேசின பூரா அன்பா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம். அதனால மறந்து வேற கேஸ் ஈஸா போட்டுறாம 3 கோமாளியும் பார்த்ததுனால எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அண்ணன் விஜய் 4வது கோமாளி. நான் பார்த்த 4வது கோமாளி அண்ணன் விஜய் என்ன செய்ய போறான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அண்ணன் நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஐயா விஜயகாந்த பேசினேன், அண்ணன் விஜயகாந்த திட்டுனே மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் ஐயா விஜயகாந்தின் ரசிகர்கள் உண்மையிலே நல்லவன். ஐயா விஜயகாந்தினுடைய ரசிகர்கள், விஜயகாந்தை கொண்டாடியவர்கள் இந்த ஊர்கள்ல, கிராமங்கள்ல, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில, திருநெல்வேலி மாவட்டத்தில், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் சத்தியமா நல்லவர்கள். சத்தியமாக அவங்காச போட்டு கட்சி வேலை பார்த்தா, அவங்காச போட்டு மக்கள் சேவை செஞ்சா, அவங்காச போட்டு எல்லா இடங்களையும் கட்சியை கொண்டு வந்து வளர்த்தான். அவர் நல்லவர்கள். விஜயகாந்த் ஐயா கூட கொஞ்சம் பரவாயில்லாத மனிதர் தான், ஆனால் விஜயகாந்த் ஐயனுடைய ரசிகர்கள் மிக நல்லவர்கள். ஆகவே அவர்கள்ட்ட நாங்க அன்னைக்கு இன்னைக்கு சரி வைக்கிற கோரிக்கை, ஐயா நீங்க நல்லவர்கள், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் சரியில்லாதவர். அவர் ஒரு நடிகர், அவர் எப்பவுமே எனிவேர் எனி டைம் எனி சிச்சுவேஷன் ஒன்லி ஆக்டர். ஆகவே நாங்கள் சொல்றோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தலைவன் விஜயகாந்த் அல்ல, அவர் பெயர் அளவில் மட்டும்தான் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தில் நடித்தார். ஆனா உண்மையான கேப்டன் பிரபாகரன் எங்களிடத்தில் மட்டுமே இருக்கிறார். அவரே உண்மையான தலைவன், அவனே ஒரு சித்தாந்தவாதி. என் தேசிய தலைவர் பிரபாகரனிடம் நீங்கள் வந்து நில்லுங்கள். பிரபாகரனின் மறு உருவமாக, பிரபாகரனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோட அண்ணன் சீமானோடு இல்லைங்க, அதுதான் உங்களுக்கு சரியானது. ஐயா விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு, அவர் செய்த சேவைகளை, அவருக்காக நீங்கள் மக்களிடத்தில் செய்த சேவைகளை நாம் தமிழர் கட்சியில் நின்று நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட சேர்ந்து செய்யுங்க. நீங்கள் இந்த கட்சியில் தான் உண்மையான தளபதிகளாக இருக்க வேண்டும்.
இருக்கக்கூடிய தகுதி விஜயகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அடிப்படையில் நீங்க நல்லவர்கள். அதே தான் அண்ணன் விஜய்க்கு சொல்ல வர்றோம். ஏன்னா கமலஹாசன் ரசிகர் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் படத்தில் நடிச்சவரே அவர் படத்தை திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால கமலஹாசன் ரசிகரை பத்தி, ஏன்னா விஜயகாந்த் ஐயாவோட ரசிகர்கள் என்பவர்கள் கீழ்மட்டத்திலிருந்து வந்தவங்க. அவர்கள் உண்மையிலேயே திரைக்கும் தரைக்கும் வித்தியாசம் தெரியாம யார நல்லவேன்னு தெரியாம இருந்தவங்க. ஆனா கமலஹாசனோட ரசிகர்கள் அப்படி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பச்சை மயில கையெழுத்து போடுற அதிகாரிகள் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த அவங்கெல்லாம் உண்மையிலேயே அவங்கள மரியாதை பேசக்கூடாது, போட உடனே பேசணும். அதற்கு தான் அவங்க தகுதியான நபர்கள். பச்சை இங்கில், அதாவது பச்சை மயில கையெழுத்து போறது, கெஜெட்டட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அந்த லெவல்ல இருந்த அதிகாரிகள் கூட முழுக்க மிகப்பெரிய மாற்றுன்னு சொல்லிட்டு கமலஹாசன் பின்னாடி போனாங்க. எனக்கு அதுதாங்க மிகப்பெரிய ஆச்சரியமே. படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் பழமொழி பார்த்துருக்கீங்க. உண்மையிலே நேரடியாக பார்த்ததுன்னா கமலஹாசன் கட்சியில் இருந்த எல்லா பேரும், ரிட்டையர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன் கட்சி, ரிட்டையர்மெண்ட் தாசில்தார் கமலஹாசன் கட்சி, ரிட்டையர்மெண்ட் IAS IPS இருக்கிற எல்லா அரசு அதிகாரிகளும் கமலஹாசன் முன்னாடி போனா. ஏன் போனா, எதுக்கு போனா தெரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வந்துடாதீங்க எங்க கட்சியை பக்கம். விஜயகாந்த் ரசிகர்களையும் விஜய் ரசிகர்களையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா அவன் அடிப்படையில் நல்லவன். உண்மையிலே அவனுக்கு வந்து படிப்பறி கூட எங்க அண்ணன் கேமராமேன் மாதிரி 10வது காப்பரிச்சா கூட இருக்கலாம். உண்டாலையான எங்க அண்ணன் கலையரசன் மாதிரி 10வது காப்பரிச்சா கூட இருக்கலாம். ஆனால் அவன் நல்லவன். அதே ஒருத்தனை விசுவாசமா இருந்தான், ஒருத்தனுக்கு விசுவாசமா இருந்தான், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போய் நின்றான். மாற்று கருத்துல இப்பவும் விஜய் ரசிகர்கள் நல்லவர்கள் பாதி பேர் இருக்கேன், அவனுக்கு வேட்பாளர்களா இல்ல. அது ஒரு பக்கம். அப்ப நாங்க சொல்ல வர்றது, கமலஹாசன் ரசிகர்கள் தயவு செஞ்சு எங்க கட்சியை பக்கம் வராதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவன், தெரியாட்டி கூட பரவாயில்ல. நான் படிச்சவங்களை பார்த்தா முதல்ல எனக்கு ரொம்ப மரியாதையா இருந்துச்சு. ஏன்னா நானும் படிச்சுட்டு வந்ததுனால படித்தவர்கள் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. என்னைக்கு கமலஹாசன் பட்சியில இம்புட்டு படிச்சவன் போனானோ, ஏன்னா நம்ம கான்டாக்ட்ல இருக்கேன், எதை இப்ப விசில் சீன் வைக்கிறேன்னு பாக்குறோம். அப்ப கமலஹாசன் ஆரம்பிக்கல அந்த ப்ரொஃபைல் பிக்சரை பெருசா பாக்குறதுக்கான வாய்ப்புகள், இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறதெல்லாம் பெருசா அப்ப பார்க்க முடியல. ஆனா அந்த கமலஹாசன் கட்சியில இருந்தவனை பூரா நான் பாக்குறேன். அரசியல்னாலே மிகப்பெரிய ஐயக்கத்தனம், அரசியல்னாலே அநியாயத்தை முடிச்சவங்க, அரசியல்னாலே சாக்கடை அப்படின்னு சொல்லி அந்த கமலஹாசன் ரசிகர்கள் இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா உண்மையிலே அவன் அயோக்கிய, இந்த அரசியலே அயோக்கியத்தனமா மாற்றியது கமலஹாசன் ரசிகர்கள். ஆகவே கமலஹாசன் ரசிகர்கள் எங்களுக்கு வர வேண்டாம். விஜயகாந்த் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி. நீங்கள் செய்ய வேண்டிய சேவை நாம் தமிழர் கட்சியில இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா அந்த சேவைக்கும் ஒரு மரியாதை இருக்கு, உங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. உண்மையிலே சொல்றீங்க, இந்த துண்டை போட்டுக்கிட்டு நீங்க தெரு பக்கம் போங்க. நான் நிறைய நேரம் இந்த துண்டை கலட்டி வச்சிருந்தேன், அண்ணன் கூட போட சொன்னாரு. இந்த துண்டை போட்டுக்கிட்டு நீங்க கடத்தெரு பக்கம் போங்க. உங்களை பார்க்கிற பார்வையை பாருங்க, உங்களை பார்த்தாலே ஒரு மரியாதையோட பார்ப்பான். நீங்க இந்த துண்டு இல்லாம போங்க, இந்த துண்டோட போங்க, உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை. சொல்ற புது ஊருக்கு போகணும், உள்ளூருக்குள்ள போனீங்கன்னா கரெக்டா உங்களை பத்தி தெரியும், அதனால வணக்கம். நீங்க வெளியூருக்கு போகையில இந்த துண்டை மட்டும் போட்டுட்டு போங்க. பார்த்த உடனே அவனுக்கு தெரியும், அவனை பார்த்த உடனே நம்ம வணக்கம் சொல்லலாம். அவன் சொல்லக்கூடிய வணக்கம் என்பது திமுக காரனை பார்த்தா, அதிமுக காரனை பார்த்தா கூல கும்பிட்டு போட்டு வச்சுட்டா அண்ணன் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செய்வார்னு போடுறான் பாத்தீங்களா, அந்த வணக்கம் அல்ல. உண்மையிலேயே இந்த துண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இதுல இருக்கக்கூடிய சின்னத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இதுல இருக்கக்கூடிய அண்ணனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இதுலயும் தேசிய தலைவர் படம் போட்டது, நாங்க தேசிய தலைவர் படம் போடல. காரணம் என்னன்னா, இந்த கேமராவில எல்லாம் எடுக்கும்போது இந்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட நாங்க சொல்றது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் செயற்பாட்டு வரைவு அதை எடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சி காவல்துறைக்கு எந்த அளவிற்கு உயிராக நேசித்து உங்களை கொடுத்துருக்கணும் போய் பாருங்க. மற்ற துறைகளை நீங்க படிப்பதோட காவல்துறையை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி டைமே 8 மணி நேரம் தான். ஆனா இன்னைக்கு 24x7 24x7 நீங்க வேலை பாக்குறீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க. அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி உங்க பிள்ளை எத்தனாவது படிக்கிறா, எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறா, ஏ செக்ஷனா பி செக்ஷனா சொல்லுங்க பாப்போம். உங்க மனசாட்சி சொல்லுங்க. யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி தெரியுமா? தெரியாது. ஏன் அந்த அளவிற்கு வேலை போடு. நீங்க ஒரு ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பீங்க, அது ஒரு மாவட்டமா இருக்கும். உங்க பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கும், அது ஒரு மாவட்டமா இருக்கும். உங்க குடும்பம் இருக்கிறது ஒரு மாவட்டமா இருக்கும். இந்த நிலைமையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி 8 மணி நேரம் மட்டுமே வேலை. ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா, எல்லண்டோ ஸ்டேஷன் இருக்குன்னா, அங்க ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு ஆய்வாளர் மாறிடுவார். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு இருக்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஷிப்ட்ல இருந்த எல்லா அதிகாரிகளும், இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்ஐல இருந்து ஏடிஆர்ல இருந்து எல்லா பேருக்கும் 8 மணி நேரம் மட்டும் தான் டியூட்டி. 8 மணி நேரம் முடிஞ்சா நீங்க யார்கிட்ட சலாம் போட தேவையில்லை, யார்கிட்ட அனுமதி வாங்க தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. அடுத்த டியூட்டிக்காரங்க வந்துருவாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, வாரத்தில் ஒரு முறை சுழற்சியா ஒரு காவலருக்கு திங்கக்கிழமை இந்த வாரம் விடுமுறைனா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு வார விடுமுறை ஒண்ணு, மாத விடுமுறை கட்டாயம், வருடத்திற்கு ஒரு மாத விடுமுறை. இது மற்ற எந்த கட்சியும் சொல்லாத ஒண்ணு. நாம் தமிழர் கட்சி சொன்னது. வெறுமனா 117 ஆண்கள் 117 பெண்கள் ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுத்ததும், இங்க இருக்கக்கூடிய நாவிதர் சொல்லக்கூடிய மருத்துவர் சமுதாயத்துக்கும், குறவர் சமுதாயத்துக்கும், குயவர் சமுதாயத்துக்கும், வண்ணார் சமுதாயத்துக்கும் போட்டியிடுவதற்கு தேர்தல் வாய்ப்பு கொடுத்தது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி தெரியும். ஆனால் காவல்துறையில பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் தான் இன்னைக்கு பேர்கால விடுமுறை கொடுக்குறான். அதுக்கு எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து எல்லா பேத்துக்கும் சலாம் போட்டு கெஞ்சி கூத்தாடி வயிற்று பிள்ளையோட போய் அவங்க அலைஞ்சாத்தே அந்த விடுமுறை கிடைக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. உங்களுக்கான மருத்துவ பரிசோதனை சப்மிட் பண்ணிட்டாலே ஓராண்டு உங்களுக்கு மருத்துவ விடுமுறை. அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு 8 மணி நேரம் எப்படி வேலையோ அதே மாதிரிதான் 6 மணி நேரம் வேலை. இதை பூரா உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லது பூரா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்க இன்னைக்கு படுத்துறீங்களா கொடுமை, இதை பூரா மறந்துடும் நினைக்காதீங்க. எங்களுக்கு எத்தனை காவல்துறை அதிகாரிகள் ஆதரவா இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு உண்மையிலே எங்களுக்கு உளவுத்துறையா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை பூராமே எங்க மனசுல இருக்கு. நாங்க புள்ளி உரம்லாம் பேப்பர்ல எடுக்கிற ஆட்கள் கிடையாது, இங்க எழுதிக்கிட்டே இருப்போம்.
எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு ஆதரவா இருக்குது யார் யார் பொய் வழக்கு போடுறா எல்லாமே. இது மாதிரி நாம் தமிழர் கட்சி துண்டு போடாம எங்களுக்கு ஆதரவா இருக்க காவல்துறையும் தெரியும். திமுக துண்ட சட்டைக்கு உள்ள காக்கி சட்டைக்கு உள்ள போட்டுக்கிட்டு வேலை பார்க்கிற காவல்துறை அதிகாரி யாருன்னு எங்களுக்கு தெரியும். வெல்லாவிட்டாலும் எங்களுடைய கருத்தியல் வெல்லும். எங்களுடைய கருத்தியலை கடத்திக்கிட்டே இருக்கிறோம். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ் மொழியை சீமானோ தேசிய தலைவர் பிரபாகரனோ நத்த சிவசங்கரனோ காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது எங்களுடைய பிறவி கடன். நாங்கள் என் தமிழ் மொழியும் பண்பாட்டையும் கலாச்சாரம் கடத்துறோம். இப்படி ஒரு இனத்துல தாண்டா வள்ளுவர் பிறந்தாரு, இப்படி ஒரு இனத்துல தாண்டா முத்துராமலிங்க தேவர் பிறந்தாரு, இப்படி ஒரு இனத்துல தாண்டா காமராஜர் பிறந்தாரு, இப்படி ஒரு இனத்தில் தாண்டா வ.உ.சி. ஐயா பிறந்தாருன்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்களும் வாழும் போது நாம் பாராட்ட மறந்து விட்டோம், அவர்களை கொண்டாட மறந்து விட்டோம். ஆகவே நாம வேற வழி இல்ல. இந்த கட்சியின் மூலமாக இந்த தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம சாக விடாம அடுத்த தலைமுறை கடத்துறோம். நீ ஓட்டு போட்டு ஜெயிச்சு நான் ஒண்ணுக்கு நான் எம்எல்ஏ மகனா அமைச்சர் மகனா நீ ஜெயிக்க வச்ச உடனே நான் ஜெயிச்சு போய் எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகி பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு இது வேற நம்ம பொண்டாட்டின்னு யதார்த்தமா வப்பாட்டி வந்துருச்சு. ஒரு எதுகை முனையில சொல்லிட்டு இசகி சுப்பி ஐயா வர்றாரு ஸ்க்ரூட்னிக்கு வேட்புமனு பரிசீலனைக்கு வரும்போது தோல்ல கையை போட்டு தம்பி எனக்கு வப்பாட்டியே இல்லைனாரு. இருக்கா இல்லையான்ற புள்ளி வரத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். எந்த ஊர்ல இருக்கு என்ன வேலை வாக்குது அவங்க வீட்டுக்காரர் யாரு அவங்க வீட்டுக்காரமா இங்க உன்னிட்ட எப்படி வேலை செஞ்சு எல்லாமே இருக்கு. ஆனா அதை வெளியில சொல்லக்கூடாதுல, அது அசிங்கமாய் போயிடும். நாகரிகமா இருக்கலாம் படிச்சு விட்டோம்ல அதனால சொல்றது. ஆனா இப்பயும் நான் சொல்லல. இப்பயும் ஏதாவது சொன்னா பேரு இரு சொன்னா அடுத்த தலைவா வணக்கம் என்னை வாழ வச்ச தெய்வமே சரவணன் வாழ்க. ஏன்னா அது பேசுறது ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். முடிவுரை சொல்லாம இறங்கிட்ட நல்லா இருக்காது. ஆகவே அதனால தொடர்ச்சியாக சொன்னேன். அப்ப ஐயா சொல்றாரு நான் தம்பி மணலே அல்லல தம்பினாரு. நான் அவர்கிட்ட சொன்ன குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட. அண்ணே வந்துட்டாரா? வரலாம். அவர் வர்றது பேசணும் அப்படித்தானே? நல்ல டார்கெட். உண்மை இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என்னை கொண்டே விட்டுருவாங்க. கல்யாண வீட்டுல கொண்டே என்னை விட்டாங்க. நீங்க நிறைய காணல பாத்திருப்பீங்க. கல்யாண வீட்டுல கொண்டு போய் மைக்க கொடுத்து பேசுறானா நான் என்ன பேசுவேன்? வர்ற கத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊரா கொண்டு போய் சந்தையில விட்டு கல்யாண வீடு காது ஊத்து வீடு இளவு வீடு கருமாதி வீடு பணத்துக்கிட்ட மட்டும் தான் நான் பேசலாம். மத்த எல்லாத்தையும் பேசிட்டேன். கல்யாண வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு மைக்க கொடுத்துட்டு பேசுங்கட்டாங்க. மைக்கில் பேசினா ஸ்பீக்கர் வெளியில இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்துல நிற்கிறேன். நான் பேசுற பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் தான் கேக்குது, மத்தவங்களுக்கு கேட்கல. சரி மைக்க கொடுத்துட்டு அடுத்து பேசலாம் பேசணும். அரசியல் பேசணும். பொண்ணு மாப்பிள்ளை திருன்னு என்னை பாக்குறான். வேற வழி இல்லாம அவங்களும் இழுத்து ஒரு தலைப்பாவிக்கு முன்னாடியே பேசிட்டு வந்தோம். அந்த அளவிற்கு நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால அண்ணன் வர்றது பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நியூ இயர் அப்ப ஏதாவது ஒரு தேவாலயத்துக்கு போலான்னு போவேன். நான் ஆர்சி பள்ளியில படிச்சவன். அப்படி ஒரு தடவை கோயம்புத்தூர்ல ஒரு தேவாலயத்துக்கு போகையில திடீர்னு உள்ள போகையிலே பாதியிலே வாங்கினாங்க. எனக்கு நான் சும்மாவே நக்கல் நேட்டி ஏதாவது கேள்வி வைப்பேன், கொஞ்சமா சாட்டை அளவுக்கு இல்லாட்டியும். அப்போ நான் கேட்டேன், ஃபாதர் நாங்களே பார்த்தேன் ஜாமி கும்பலான்னு வர்றோம், எங்களை எடுத்தோடனே பாதியிலே வாங்கலன்னு சொல்றீங்க, நாங்கள் என்ன ஃபாதர் பாவம் பண்ணோம் அப்படின்னு. இந்த பூமியில பிறந்ததே பாவம் தம்பினாரு. அவரு அந்த பூமியில பிறந்ததே பாவம் சொன்னார். நான் அப்ப கலாய்ச்சிட்டு வந்துட்டேன். உண்மையிலே இப்பதான் தெரியுது, இந்த பூமியில் பிறந்ததே பாவம் என்றால் இந்த பூமியில் பிறந்து பாவம் செய்தவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்தது எவ்வளவு பெரிய பாவம். திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு தலைவர்களாக தேர்ந்தெடுத்து விட்டு அவர்கள் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இது சரியில்லை அது சரியில்லை நம்ம பேசி என்ன செய்ய போறோம்? எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதற்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிச்சிருப்பீங்க. ஓட்டு போட போகையில நீங்க நினைச்சிருப்பீங்க வெறுமான இது ஒரு ஓட்டு நினைச்சிருப்பீங்க. ஆனா நல்லா சிந்திச்சுக்குங்க, இனிமேல் நீங்க ஓட்டு போட போகையில ஒன்ன மட்டும் சிந்திச்சுங்க. சீமானுடைய பேச்சை கேட்டுட்டு போங்க, சீமானுடைய தம்பிகள் பேசக்கூடிய பேச்சை கேட்டு போங்க. நீங்க ஓட்டு போட போகையில உங்க மண்டையில ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் வாக்கு செலுத்த போவது வெறுமன வாக்கு அல்ல, என் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை, என் மகனுக்கும் என் மகளுக்கும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் நான் நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்க நான் வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சவன், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தார் ரோடு, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்க இருக்கக்கூடிய பால்வாடி, அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி நல்ல மருத்துவமனை, இதே மாதிரி தார் சாலை, இதே மாதிரி குடிநீர், இதே மாதிரி தெருவினுடைய கட்டமைப்பு, சாலையுடைய கட்டமைப்பு, கிராமத்தினுடைய கட்டமைப்பு என் ஊர்ல இருக்காதான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் நாம் தமிழர் கட்சியில் நாங்க 5 வருஷமா போட்டியிடுறது. நாம் தமிழர் கட்சியில் தெருவா கத்துறது. எங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் வந்துச்சு. திமுக அதிமுக நிறைய கோடிக்கணக்கில் இப்ப வேட்பாளர் இருந்து அப்படியே வந்தா பெரிய ஆஃபர். போக தெரியாமல பொழைக்க தெரியாமல எங்கள் பிறவி கடன் இந்த ஜென்மத்துல நாங்க பிறந்துட்டோம். உங்களை மாதிரி பாவம் செஞ்ச எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்காங்க. எங்க அப்பா உதயசூரியன் கட்சியில போட்டியிட்ட நபர், எங்க அப்பா உதயசூரியனுக்காக உழைத்த நபர், சாகுமர திமுக வேடி கட்டுறாரு அப்படின்னா பாத்துக்கங்க அப்ப எவ்வளவு பெரிய பாவக்காரன். எங்க அப்பா செஞ்ச மிகப்பெரிய பாவம் கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, கஞ்சா வைக்கல, சாரா வைக்கல, மாறாக இதெல்லாம் செஞ்சவனுக்கு உதயசூரியன் ஓட்டு போட்டாரு. உதயசூரியன் ஓட்டு போட சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. உதயசூரியன் ஓட்டு போட தேர்தல் பிரச்சாரத்தில் நின்றாரு. ஆகவே அது பாவம். எங்க அப்பன் சேர்த்து சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னா எங்க அப்பன் செஞ்ச பாவத்துல எனக்கு பங்கு இருக்கு. அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக நாம் தமிழர் கட்சி கத்துறேன். இதுல நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எத்தனை பேருடைய தாயும் தந்தையும் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ்ல இருந்தாங்கன்னு இதுல இருக்க முடிவு பண்ணிக்க. அவர்கள் எல்லாருமே பாவம் செஞ்சவன்.
எல்லா பேரும் பாவம் செஞ்சுறேன்.